ஸோ 18வது அண்ணா ரெக்கார்ட் பண்ணிருந்தேண்ணா. பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகம். அதாவது ஒட்டுமொத்த ஞானமும் சொல்லி முடித்த பிறகும் அர்ஜுனனுக்கு இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எழவே மீண்டும் அவனுக்கு ஒரு முறை சொல்ல வேண்டும் என்று இறுதியாக இந்த ஒட்டுமொத்த கீதையின் முடிவுல அவனுக்கு கன்க்ளூசிவா, ஏற்கனவே 18வது அத்தியாயமே ஒரு கன்க்ளூஷன் தான், அதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டும் அவன் வந்து மறுபடியும் கேட்கணும்னு ஆசைப்படுறான். அப்படிங்கிறதுனால அந்த கேட்கணும் அப்படிங்கிறதுனால அவர் சொன்ன வந்த விஷயம் சரியா. சோ ஸ்ட்ரைட்டவே அந்த பக்தியை பிடிச்சி ஞானப்படி ஏறிரு அப்படின்னு சொல்ல வந்த விஷயம். அதை நான் ஷார்ட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த கண்ணன் வந்து எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கலாம், பட் இருந்தாலும் இன்று ஒரு முறை உங்களுக்காக நான் படிக்கிறேன். தேகத்துக்கு வெளிப்புறப்பட்டவையாகவும் உட்புறப்பட்டவையாகவும் நீ செய்யும் சர்வ வியாபாரங்களிலும் எங்கும் எதிலும் வியாபாரனாக இருக்கும் என்னை விஷயமாக செய்து கொள். நல்லா நான் முன்னாடி சொன்ன அந்த கிருஷ்ண உணர்வை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அந்த கிருஷ்ண உணர்வை எந்த அளவிற்கு ஆழமாக ஸ்ட்ரென்தன் செய்கின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்சுவல் ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் போதும். ஒட்டுமொத்த கிருஷ்ண உணர்வு நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்த கிருஷ்ண உணர்வுங்கிறத நான் சொல்லல, அது ஞானேஸ்வர் மகாராஜ் சொன்னதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால வாசிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லிட்டாருன்னா, தேகத்துக்கு வெளிப்புறப்பட்டவையாகவும் உட்புற செய்யும் சர்வ வியாபாரங்களிலும் எங்கும் எதிலும் வியாபகனாக இருக்கும் என்னை விஷயமாக செய்து கொள். இப்ப கிருஷ்ணன் யாரு அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருப்போம் அப்படின்னா, அனைத்தும் அவனே. அவனேதான் எல்லா பஞ்சபூதங்களாக இருக்கின்றான், எல்லா ஜீவராசிகளாகவும் இருக்கின்றான், அவனேதான் எல்லா வேஷம் போட்டு எல்லா ரூபங்களாகவும் வந்திருக்கின்றான். இப்ப கிருஷ்ண உணர்வுல மேஜரா நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, உன் கண்கள் கண்ணனை தவிர எதுவும் காணக்கூடாது, உன் ஐம்புலன்கள் கண்ணனை தவிர வேற எதையும் அனுபவிக்க கூடாது, இங்கு கண்ணனை தவிர வேற எதுவும் இல்லவே இல்லை. இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா நம்ம வந்து திரும்ப 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 சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. அந்த விஷயம் தான் எடுத்த வருடையே அந்த வரியில சொல்றாரு, நீ சர்வ வியாபாரங்களிலும், சோ நீ வாட் எவர் யூ டு, நீ என்ன பண்ணினாலும் எங்கும் ஏதிலும் வியாபகனாக இருக்கும் என்னை விஷயமாக செய்து கொள் கண்ணன் சொல்றான் சரியா. அப்போ எங்கும் எதிலும் எல்லாமே நான் தான் இருக்கின்றேன் என்று நீ புரிந்து கொண்டு என்னோடு விளையாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிறது யாரு? அப்போ நானும் கண்ணன் ரெண்டு பேரை தவிர யாருமே இல்லை. நான் என்ன பண்ணாலும் யார்கிட்ட பண்ணிட்டு இருக்கேன்? கண்ணன்ட்ட தான் பண்ணிட்டு இருக்கேன். எதை செஞ்சாலும் எதை செஞ்சுட்டு இருக்கேன்? கண்ணன்ட்ட தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப இந்த 5 புலன்கள் கண்ணனை தவிர வேற எதையும் பார்க்கல அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வந்து எடுத்த உடனே நமக்கு கொடுத்துடுறாரு. எக்ஸாம்பிள் பாருங்க, வாயுவானது தன்னுடைய சர்வாங்கத்தாலும் ஆகாசத்தை தழுவிக் கொண்டிருப்பது போலே உன்னுடைய சர்வ கர்மங்களும் என் பிரீத்தியை உத்தேசித்தவனாகவே இருக்க வேண்டும். 100 டைம்ஸ் நம்ம சொல்லிட்டு இருப்போம். முன்னாடி என்ன சொல்லுவோம்? கண்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான்டா செய்யணும். நீ என்ன பண்ற, உனக்கு என்ன பிடிக்கும்ன்றது குப்பையில போடு. இங்கே உனக்காகவே பஞ்சபூதங்களாக விரிந்து ஒரு மாய விளையாட்டிற்காக லட்சோப லட்ச ரூபங்களை கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன் கண்ணனுக்கு எதை பிடிக்குமோ அதை நீ செய்ய வேண்டாமா? இதுதான் நீ செய்கின்ற ஒரு நன்றி உணர்வாக இருக்கக்கூடாதா? ஏன்னா உனக்காகவே அவன் எல்லாமே பண்ணிட்டானே, இதுக்கு மேல நம்ம பண்ணிட்டே தான் இருக்கான் இன்னமும். அவன் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு நன்றி உணர்வாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்காகவே வாழ வேண்டாமா? அவனுக்கு பிடித்ததைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை நாம் எழுப்ப வேண்டாமா என்றெல்லாம் சொல்லி, எனக்கு ஞான பக்தனை பிடிக்கும் என்று அவனே வாய் திறந்து கேட்டு விட்டானடா, ஆதலால் நாம் ஞானியாக வாழ வேண்டாமா என்றெல்லாம் நாம் சொல்லியதை அப்படியே நினைவு கூர்த்திக் கொள்ளுங்கள். சர்வ கர்மங்களும் என் பிரீத்தியை உத்தேசித்தவைகளாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு கண்ணன் சொல்றது. உன்னுடைய மனசு நான் ஒருவனே வசிக்கும் வீடாய் விட வேண்டும். உன் மனசுல கண்ணனை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா கண்ணனை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது உன் மனசுல வேற எதுவும் இருக்கிறதுக்கு சான்ஸும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். என் சம்பந்தமான விஷயங்களை கேட்பதினாலேயே உன் காது நிறைந்து போக வேண்டும். ஆத்ம ஞானத்தால் நிர்மலமாக இருக்கும் சாதுக்கனா. அதுல நெக்ஸ்ட் பாயிண்ட்,
சோ என் சம்பந்தமான விஷயங்களேன்னா காது கண்ணனின் விஷயங்களை தவிர வேற எதுவும் கேட்க கூடாது என்று நாம் சொல்லியது இல்லையா, அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இனி நெக்ஸ்ட் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது இந்த இடத்துல கொஞ்சம் கிருஷ்ணா ஃபீல் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞானிகளை நீ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல கோடிட்டு காட்டியிருக்கு. அது ஜம்ப் பண்ணவா இல்லைன்னா அப்படியே ஜம்ப் பண்ண போகவான்னு தெரியல. சரி, படிச்சுட்டே போயிடுறேன். ஆத்ம ஞானத்தால் நிர்மலமாக இருக்கும் சாதுக்கள் எவர்களோ அவர்கள் என்னுடைய உத்தமமான ரூபங்கள். விட புருஷனுடைய ஸ்திரீ சுகத்தின் மேல் அடக்க முடியாத ஆசை உள்ளவனுடைய திருஷ்டி ஸ்திரீகள் மேல் மிக்க பிரீத்தியுடன் விழுந்து கொண்டிருப்பது போலே உன் திருஷ்டி மிக்க பிரியத்துடன் அப்படிப்பட்ட சாதுக்கள் மேல் விழுந்து கொண்டிருக்க வேண்டும். என்னடா இது வித்தியாசமா சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி ஒரு புருஷனானவன் ஒரு பெண்ணுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றானோ, அவன் பார்வை எப்படி எப்போதும் அந்த பெண்ணிடம் ஆசை கொண்டே திரிகின்றதோ, அப்படி நீ ஆசை கொள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காருங்க. யாருகிட்ட அப்படின்னா, நிர்மலமான ஞானிகளிடம். அதாவது என் அம்சமே, அதாவது இந்த ஒட்டுமொத்த பஞ்சபூதத்துல இருக்க 84 லட்சம் உயிரினங்கள் எல்லாருமே கண்ணன் தான், யார் இல்லைன்னு சொன்னான். ஆனா எல்லாமே கண்ணனாக இருந்தாலும் கூட ஞானிகளாக இருக்கின்றவர்களிடம் நீ ஆசை கொள் அப்படிங்கிறான். இப்ப எல்லாத்தையும் ஆசை கொள்ளுன்னு சொல்லலைங்க. எல்லாருமே நான் தான், இதுல ஒண்ணும் வித்தியாசம் இல்லை, எல்லா எங்கும் இருப்பது நானே அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எப்போதும் உன் மனம் எதில் ஆசை கொள்ள வேண்டும் என்றால், என் அம்சங்கள் என்று நான் பெருமையாக சொல்லிக் கொள்ளுகின்ற ஞானிகளிடத்தில் நீ ஆசை கொள் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. சரியா? அப்படிப்பட்ட உன்னுடைய பரிசுத்தமான காணும் உன் திருஷ்டி மிக்க பிரீத்தியுடன் அப்படிப்பட்ட சாதுக்கள் மேல் விழுந்து கொண்டிருக்க வேண்டும். நான் வஸ்துக்களுக்கு வாசஸ்தானமான அனைத்துக்கும் வாசஸ்தானம் அல்லவா? இங்க எகைன் சொல்றாரு பாருங்க, எல்லாத்துலயும் நான் தானே இருக்கேன். எல்லா வஸ்துக்களுக்கும் வாசஸ்தானமான அனைத்துக்கும் தி பேஸ் ஆஃப் எவ்ரிதிங் நானா தானே இருக்கேன். அப்படிப்பட்ட என்னுடைய பரிசுத்தமான நாமங்கள் உலகத்தில் வாழ்வு பெற்று ஜீவர்களுக்கு கிடைத்து அவர்களுக்கு பயன்படும்படி நாக்கினால் அவற்றை நீ சதா உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். நெக்ஸ்ட் நாம உச்சாரணம். கிருஷ்ணாஃபில டெப்தா அடுத்தடுத்து சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி நீ அனைத்துக்கும் பேசா நான் தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ என்னுடைய நாமத்தை கண்டினியூஸா உச்சரிச்சுக்கிட்டே வா அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. கையினால் செய்யும் தொழில்கள் அனைத்தையும், காலால் நடத்தப்படும் நடத்தைகள் அனைத்தையும் என்னுடைய உத்தேசங்களாகவே நீ செய்து கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கண்ணனுக்காக தவிர நீ எதையுமே செய்யக்கூடாது. நீ கை என்ன பண்ணாலும் இது எதுக்காகன்னா கண்ணனுக்காக செய்யணும். கால் நடக்குது எதுக்காகன்னா என் கண்ணனுக்காக. ஸோ யூ ஷுட் ஃபீல் தட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஷுட் பி டிவோட்டட் ஃபார் தி கிருஷ்ணா அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுமே நீ கண்ணனுக்காகவே என்று வாழ்ந்துவிட முயற்சி செய் அப்படின்னு சொன்ன விஷயம் இந்த இடத்துல பிரதிபலிக்குது. அடுத்து, உனக்கு பயன்படும்படியாகவாவது அல்லது புறத்தியானுக்கு பயன்படும்படியாகவாவது என்னென்ன வேலைகளை நீ செய்வாயோ அனைத்தையும் எனக்கு சமர்ப்பணம் செய்து விடுவதே என்னை உத்தேசித்த யஜ்ஞமாகும். இவ்வகைப்பட்ட யஜ்ஞங்களை நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். எக்ஸ்ட்ரீம்லி சூப்பரான பாயிண்ட்டுங்க. அதாவது நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, நான் சேவை செய்யறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன், சம் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக பண்றோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னு சிலர் சொல்லுவேங்க. இல்லைன்னா மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னு சொல்லுவேங்க. இல்லையா? இந்த ரெண்டு தானே சொல்ல போறீங்க. இப்போ ஒரு யோகா ட்ரைனரா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் யோகா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம், அல்லது அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனைவி தன் கணவனை சந்தோஷப்படுத்துவதற்காக சில ஆக்ஷன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய சந்தோஷத்துக்காக சில ஆக்ஷன் பண்றேன்னு சொல்லலாம். ரெண்டு தவிர வேற எதுவும் பண்ண முடியாது நீங்க, இல்லையா? பட் இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே உன் சந்தோஷமோ அல்லது அடுத்தவர்கள் சந்தோஷத்துக்கோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அந்த பண்றது அனைத்துமே எனக்கு சமர்ப்பணம் செய்து விடுன்னா என்னையா அர்த்தம் அப்படின்னா, அண்ணனுக்கு பிடித்தவையாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உனக்காக எதுவும் பண்ணாத, அடுத்தவனுக்காகவும் எதுவும் பண்ணாத, கண்ணனுக்காக மட்டும் பண்ணணும் அர்த்தங்க இந்த இடத்துல. ஸோ அது பீயிங் யோகா ட்ரெயினர்னா, நீ உனக்காக நீ அதை செய்யல, அடுத்தவங்களுக்காகவும் செய்யல, செய்யறதெல்லாம் கண்ணனுக்காக மட்டுமே செய்கிற. ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக உருமாறி எனக்காக இவ்வளவு பெரிய விளையாட்டு மேடையை கொடுத்து விளையாட்டு வீரர்களாகவும் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த கண்ணனை மறவாமல் கண்ணனுக்காக நான் இதை செய்கின்றேன் என்ற பாவத்தில் நீ செய்கின்றாயா?
தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரியா? சோ ஏன் சந்தோஷத்துக்காக? எதுக்கு? இங்கு நீயாக இருப்பதே அவன் தானே, அனைத்துமாக இருப்பது அவன் அல்லவா? அப்படின்றப்போ இங்கே நான் அவன் அப்படிங்கிற அந்த பேதத்தை கலைத்து விடு. ஏனென்றால் அங்கே அனைத்துமாக இருப்பது அவன் என்று புரிந்து விடு. அப்படி இருக்கும் போது நீ என்ன செய்வ அப்படின்னு சொன்னா, எனக்காகவே நீ செய்வதாக மாறிவிடுகிறது. அப்படி ஒரு எங்கத்தை செய், அதுவே எனக்கு சமர்ப்பணமாகி விடுகிறது என்று சொல்லுகின்றான். அப்போ வாட் யூ மீன் பை சரண்டர் எக்ஸாக்ட்லி? இப்ப சரண்டர்னா என்ன? கண்ணன் மனம் போல் நீ வாழ்வது, இதுதான் சரண்டர். வெரி சிம்பிள் ஃபேக்ட். சரியா? அப்ப நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்காகவும் இருக்கக்கூடாது, மத்தவனுக்காகவும் இருக்கக்கூடாது, கண்ணனுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்க சரண்டர்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதைத்தான் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சரியா? சரி, இப்பதாங்க அந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்னு நம்ம முன்னாடி பேச அந்த விஷயங்கள் கண்ணன் வாயால், அந்த ஞான தேவனின் வாயிலால் அப்படியே நான் படிக்க போறேன், கேட்டு ரசிங்க. இதை ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லி எப்படி முடிப்பேன்? ஆகவே இதை தொகுத்து சொல்வேன் கேள். கிருஷ்ண உணர்வை அழகா அப்படியே தொகுத்து சொல்ல போறாரு, கேட்கலாம். சேவக பாவத்தை உன் பங்குக்கு நிறுத்தி கொண்டு உலகில் உள்ள மற்ற அனைவரையும் சேவியான நானாகவே நீ பாவித்து நடந்து கொள்ள வேண்டும். இப்படி கிருஷ்ணா ஃபீல்ட்ல கான்செப்ட்ல முதல்ல நான் எடுத்தவனே டிக்ளேர் பண்றது என்னன்னா, உன்னை தவிர இங்க உள்ளவங்க அத்தனை பேரையுமே கண்ணனாகத்தான் நீ காண வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம இன்சஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அதை எடுத்தவொடனே ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ண உணர்வு இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஏற்கனவே எல்லாமே கிருஷ்ண உணர்வு தான். இதுல கொஞ்சம் ஸ்பெஷலா அப்படியே நம்ம முன்னாடி கத்துக்கின்றதை எடுத்து சொல்றாரு. உலகில் உள்ள மற்ற அனைவரையும் சேவியனான நானாகவே அப்படின்னா, நீ பக்தனாக, நான் பகவானாக. நான் பகவானாக அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நான் தான் என்ற உணர்வோடு, எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீ எனக்கு பக்தனாகவும் பகவான் என்ற ஃபீலிங்லயும் வரணும் அப்படிங்கிறத வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவர் கேட்டுக்கிறார். நெக்ஸ்ட், அப்போது உனக்கு பூதங்கள் மேல் துவேஷம் ஒழிந்து போய் அவை அனைத்தும் நானாகவே தோன்றி போகும். அப்படிப்பட்ட பாவத்தை எப்போதும் பாராட்டி கொண்டு நீ பூதங்கள் அனைத்தையும் சர்வதேச காலங்களிலும் மனசால் நமஸ்கரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். இந்த கிருஷ்ணா ஃபீல் சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன டவுட் வரும் அப்படின்னா, ஏங்க எல்லாத்தையும் எப்படிங்க கண்ணனா பார்ப்பேன்? ஒருத்தன் வில்லத்தனம் பண்றான், ஒருத்தன் ரேப் பண்றான், ஒருத்தன் கொலை பண்றான், கொள்ளை அடிக்கிறான், இவன் எல்லாம் எப்படிங்க என்னால கண்ணனாலாம் பார்க்க முடியாதுங்க, என்னங்க சொல்லி தரீங்க நீங்க என்று அந்த ஒரு சந்தேகம் வரும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, மாய தத்துவத்தை உணர்த்தினோம். இது கண்ணனின் லீலா என்பதை புரிந்து கொள். இது உண்மை அல்ல, விளையாட்டிலே எல்லாம் அவசியம் என்ற நோக்கத்தில் புரிந்து கொள். மேலும் கண்ணன் நெகட்டிவ் வேடமேற்று வருகின்றான் என்றால் நீ பெருமகிழ்வு கொள்ள வேண்டுமடா. ஏனென்றால் நெகட்டிவ் வேடங்கள் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரப்போகின்றன. ஒன்று வாழ்வில் த்ரில் சேலஞ்ச் என்ற ஒரு மகிழ்ச்சி, இன்னொன்று உன் மழங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி உன்னை ஞானியாக்கும் அற்புத முயற்சி என்ற இந்த இரண்டையும் சாதிப்பதற்கு கண்ணனின் நெகட்டிவ் வேடங்கள் தான் இங்கே அவசியப்படுகின்றன என்றெல்லாம் நீ புரிந்து கொண்டாயே, ஆனால் கண்ணன் மேல் உனக்கு அலாதி அன்பு பிறக்கும். ஆதலால் இங்கே துவேசிப்பதற்கு இடமே இல்லை. கொலை பண்ணவனாகவே வந்தாலும், ரேப் பண்றவனாகவே வந்தாலும், வருவது என் கண்ணன் என்று நீ பார்த்த மாத்திரத்தில் துவேஷம் என்பது உன் மனதிலே மறைகிறது. மாய விளையாட்டாக மட்டுமே அது தென்படுகிறது. ஆதலால் அங்கே அனைத்தும் கண்ணன் என்ற மனோபாவத்தை வளர்த்து மனசுலதான் நமஸ்காரம் பண்றது. நேர்ல போய் நீ நமஸ்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரேப் பண்றவனை போயிட்டு. பட் மனதிலே கண்ணன் என்ற அன்பு மாறாமல் நீ விளையாட கற்றுக்கொள்ள நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த வரிகள் இந்த இடத்தை பிரதிபலிப்பதாக நான் பார்க்கின்றேன். நெக்ஸ்ட், பகவத் பிராப்தி. இப்படிப்பட்ட இடைவிடாத அனுஷ்டானத்தால் உனக்கு சதா என்னோடு கூடியிருத்தல் ஏற்பட்டுவிடும். இப்ப என்ன ஆகும்? ஏன்னா 24 hours கண்ணனும் நானும், கண்ணனும் நானும். இந்த பாட்டு பாடியிருக்க ஞாபகம் இருக்கா? அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்திப்பகல் பொன்னருகே நான் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு வேண்டும். இல்லை, அவருக்கு கிடைச்சிச்சு, ஏங்கி பாட வேண்டிய அவசியம் இல்லை, அதை உணர்ந்து ரசித்து பாட வேண்டிய பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்படி அல்லும் பகலும் சதா சர்வகாலமும் கண்ணனும் நானும், கண்ணனும் நானும் என்று அந்த 2 பேர் மட்டுமே இங்கு இருப்பதாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்க என்ன நடக்கிறது அப்படின்னா, சதா என்னோடு கூடியிருத்தல் ஏற்பட்டு விடுகிறது. பின்பு பல பூதங்களால் நிறைந்திருக்கும் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் உனக்கு 3வது வஸ்துவின் பேச்சே அற்றுப்போய் நானும் நீயும் மாத்திரமே இருக்கப்பட்டதான ஏகாந்தம் உனக்கு ஏற்பட்டு நிலை பெறும். இதுதாங்க அந்த பாட்டோட அர்த்தம்.
நீயும் கண்ணனை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னத அவர் வாயால படிக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன். பின்பு பல பூதங்களால் நிறைந்திருக்கும் இவ்வுலகில் எங்கு பார்த்தாலும் உனக்கு மூன்றாவது வஸ்துவின் பேச்சே அற்று போய் நானும் நீயும் மாத்திரமே இருக்கப்பட்டதான ஏகாந்தம் ஏற்பட்டும். ஏன்னா அந்திப்ப யாருமே இருக்கக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தான் அந்த பாட்டு சொல்லுது. உனக்கு ஏற்பட்டு நிலை பெறும் அந்நிலையிலே எப்போதும் உனக்கு நானே எனக்கு நீயே என்ற சேர்க்கை சித்தித்து அதனால் இயற்கையாகவே ஏற்பட்டு மேன்மேலும் அதிகரித்துக் கொண்டே போகும். மேன்மேலும் அதிகரித்துக் கொண்டே போகும் சுகத்தை நீ புசிக்க பெறுவாய். சோ குவைட் நேச்சுரலி கிருஷ்ணா ஃபீல்னாலே பெரிய சுகம்தான். அது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்றாரு. பின்பு ஹே அர்ஜுனா, என்னையும் உன்னையும் பிரித்து வைக்கும் மூன்றாவது வஸ்து ஒன்று இல்லாமல் போன நிலையை பெற்று கடைசியில் நீ நானே என்று சொல்லிக் கொண்டு என்னோடு ஒன்றுபட்டு போவாய். நம்ம கிருஷ்ணா ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் நீ உன்னை அஞ்ஞானியா கூட நினைச்சுக்கோ, ஆனா அவனை இறைவனா நினைச்சுக்கோ, உன்னை கீழா நினைச்சுக்கோ, அவனை மேலா நினைச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். பட் இது இப்படித்தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பட் இஃப் யூ கோ ஆன் கண்டினியூஸ்லி கோயிங் டு திஸ் கிருஷ்ணா ஃபீல் அட் ஒன் ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, நானும் கண்ணனே என்ற அற்புத நிலையை நீங்கள் உணரப் பெறுவீர்கள். கண்ணன் வேறு நான் வேறு அல்ல என்று அந்த கண்ணனோடு ஐக்கியப்படுகின்ற அந்த அற்புத நிலையை உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணா ஃபீல் அந்த என் ஸ்டேட்டை சொல்லுவோம் இல்லையா, அது இங்க இருந்து ஆரம்பிக்குது. நல்லா கவனமா கேளுங்க. அர்ஜுனா, என்னையும் உன்னையும் பிரித்து வைக்கும் மூன்றாவது ஒன்று இல்லாமல் போன நிலையை பெற்று கடைசியில் நீ நானே என்று சொல்லிக் கொண்டு என்னோடு ஒன்றுபட்டு போவாய். ஜலம் நாசமடைந்த பின் அந்த ஜலத்தில் அதுவரைக்கும் தோன்றிக் கொண்டிருந்த பிரதிபிம்பம் மூல பிம்பத்தோடு ஒன்றுபட்டு போவதை எது தடுத்து வைக்கும்? காற்று ஆகாசத்தில் லயித்து போவதையும் அலை சமுத்திரத்தோடு ஒன்றுபட்டு போவதையும் எது குறுக்கிட்டு தடுத்து வைக்கும்? ஆகவே உனக்கு இப்போது தோன்றிக் கொண்டிருக்கும் நீ நான் என்ற வித்தியாசத்தை தோற்றி வைக்கும் தேகத்தின் உணர்ச்சியே இல்லாமல் போகும் ஒரு நிலையில் நீ நானாக ஆகிவிடுவாய் என்ற அற்புதமாக இந்த விஷயத்தை ஞானத்துல எப்படி நம்ம அந்த அத்வைத சுரூபத்துக்குள்ள என்ட்ரி ஆகும். கிருஷ்ணா ஃபீல் வில் ஃபைனலி ரிசல்ட் இன் தி அத்வைத பரபிரம்ம அனுபவமாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தை அழகா சுட்டி காட்டுறாரு. இங்கே பிம்பம் பிரதிபிம்பம் அப்படின்னா இருக்கிறது நான் மட்டும்தான். இங்கு அர்ஜுனனா இருப்பதும் நானே அல்லவா, அப்ப நீயாக இருப்பதும் நானே அல்லவா. இப்போ ஒன்ஸ் என்னை மட்டுமே நீ முழுவதுமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த நான் என்ற அந்த பந்தம் உனக்கு அற்று போகும்போது, நான் என்ற உடல் உணர்ச்சியே அற்று போகும்போது, சதா சர்வகாலம் என்னையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்கே நான் என்பதை விட்டு போய் இங்கே நீயும் நானாகி விடுகின்ற அந்த அற்புதம் நடக்காமல் எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? காற்று ஆகாசத்தில் லயித்து போவதையும் சமுத்திரம் ஒன்றோடு ஒன்றுபட்டு போவதையும் குறுக்கிட்டு தடுத்து வைப்பதற்கு என்ன இருக்கிறது? ஏன்னா நீ நான் வேற வேறையா இருந்தா தானே. ஆனா வேற வேறன்னு நினைச்சிட்டு இருந்த இப்போ கிருஷ்ண உணர்வுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா கிருஷ்ண உணர்வு வந்ததுக்கு அப்புறம் நீ என்னையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால நீயும் நானாகி விடுவாயடா. அங்க வேற வேற உண்மையில இல்ல, அந்த உண்மை தத்துவம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்க ஆரம்பித்து விடுகிறது என்று சொல்ல வருகின்றார். ஆகவே உனக்கு இப்போது தோன்றி இருக்கும் நீ நான் என்ற வித்தியாசத்தை தோன்றி வைக்கும் தேகத்தின் உணர்ச்சி. சோ தேகத்தின் உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் தான் நான் அப்படிங்கிறது அந்த பாடி கான்சியஸ் வச்சுதானே அகங்காரம் வேற லெவல்ல பில்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அது உனக்கு காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல அடுத்து நம்ம ஞானேஸ்வரியிலே இருக்கக்கூடிய அந்த கண்ணனினுடைய அன்பு வேற லெவல்ல ஞானேஸ்வரர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதையும் கண்டிப்பா படிக்கிறேன். இந்த விஷயத்துல இப்படி நேருமோ நேராதோ என்ற ஒரு சந்தேகம் நீ பாராட்டத்தகாது. இது நான் சொன்னபடி முடிவு பெறாமல் போகுமாகில் உன்மேல் ஆணை வைத்ததே என் மேல் ஆணை வைத்ததே ஆகிறது. ஏன்னா ஒரு ஃபீல் பாருங்களேன். ஏதாவது கிருஷ்ணா இவ்வளவும் சொல்லிட்டான். இப்ப நான் கிருஷ்ண உணர்வுனா என்ன, எல்லாத்தையும் கண்ணனா பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா வாழ முடியும் எல்லாம் இப்போ இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு கண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃபீல், அந்த கிருஷ்ணனுடைய ஃபீலை நினைச்சு பார்க்கவே முடியல என்னால. கண்ணன் சொல்றான், டேய் நான் இவ்வளவு நேரம் சொன்னத நீ பாட்டுக்கு காத்துல பறக்க விட்டுறாதடா, நான் சொன்னதை இறுக்கி பிடிச்சுக்கோடா. இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் கண்ணனா பார்த்தா நானும் அவரும் கண்ணனா ஆயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் நடக்கிற காரியமா?
அப்படின்னு ஒரு செகண்ட் தாட்டை கொண்டு வந்துடாதரா, எங்க கொண்டு வந்து விடுவானோ என்ற ஒரு அச்சத்தில். ஏன்னா கண்ணன் வந்து அர்ஜுனனுக்காக மட்டும் சொல்லலைங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? கண்ணன் நம்ம கிட்ட இல்ல பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம மேல எந்த ஒரு அக்கறையில ஒரு ஃபீலோட அந்த கண்ணன் அதை சொல்றான் அப்படின்றத ஃபீல் பண்ணுங்க. கேக்குறான், ஏய் ஈஸியா எடுத்துக்கிறாதடா, ஃபாலோ பண்றா, இதெல்லாம் பண்ணிட்டா அவரோட நம்ம ஐக்கியம் ஆயிடுமாக்கும் அப்படின்லாம் நினைக்காது என்ற அந்த ஃபீல் பார்ட் வந்த உடனே, எங்க இது நடக்குமோ நடக்காதோ என்ற அர்ஜுனா உனக்கு சந்தேகம் வர வேண்டாமடா. உன்மேல் ஆணை, உன்மேல் ஆணையிட்டால் அது என் மேல் ஆணையிட்டதற்கே சமம். ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று. ஆணையிட்டு சொல்லுகின்றேன், நீ மோசம் போக மாட்ட. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நீ என்னையே வந்து அடைஞ்சிடுவ. ஃபாலோ பண்றாய் என்று அந்த கண்ணன் கேட்கின்ற அந்த விதத்தை பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றேன் நான். சரியா? இனி அடுத்து அத்தோட நிக்கல. சத்தியம் செய்வது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தையே எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றான்னா, உன்மேல் ஆணை என்மேல் ஆணை என்று சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியா தோணலாம். என்னடா இவரு, ஏன்னா சின்ன குழந்தைங்க தான் வந்து, ஏய் சத்தியமா சொல்றேன் என் பேச்ச நம்பு அப்படின்னு எல்லாம் கேட்டுப்பாங்க. ஏன்னா அது சிறு குழந்தைகளின் சேஷ்டை போல் இருக்கும். அப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்து என்ன சொல்றது, நான் வந்து சொல்லுவேன் உங்ககிட்ட, ஏப்பா இதுதான்ப்பா நடந்தது அப்படின்னு சொன்னேன், நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா எப்படி நம்புறதுன்னு கேக்குற, என்ன சத்தியம் பண்ணி சொல்லணுமா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். ஏன்னா they have to believe it. நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் வந்து சொன்னா நீ நம்ப வேண்டியதானே, என்ன சத்தியம் வேற நான் பண்ணுவேன் ஆக்கும் என்றெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த நினைப்பு அர்ஜுனனுக்கு வந்துடுமா. சரியா? கண்ணா இவ்வளவு பெரிய ஆளு, இவன் என்னதுக்கு இப்போ சின்ன குழந்தை மாதிரி சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு அர்ஜுனன் மனசுக்குள்ள தோணிடுமா. அர்ஜுனன் மனசு இல்லைங்க, நம்ம எல்லாருக்குள்ள மனசுக்குள்ள தான். சரியா? கண்ணன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், இப்போ நம்ம கிட்ட தானே பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம மனசுல தோணிடுச்சு அப்படின்ன உடனே அதுக்கும் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறான். இப்ப நான் சத்தியம் செஞ்சேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட், ஆமா உனக்கு புரியுது நான் பெரிய ஆளு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப தன்னை பற்றி நான் யார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறான். அந்த விளக்கத்தை கொடுத்து விட்டு அப்பேற்பட்ட நான் சத்தியம் செய்கின்றேன் அப்படின்னா புரிஞ்சுக்கோயேண்டா, ஜஸ்ட் ஃபீல் தி லவ் ஆஃப் மீ. கெஞ்சி கேக்குறாங்க. என்ன கேவலமா இருக்குன்னு பாருங்களேன். கண்ணன் இந்த அளவுக்கு பேசியும் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல நம்மளால நிறைய முடியல அப்படின்னா, அவன் கேக்குறான், டே ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் லவ் ஃபார் யூடா, எனக்கு உன் மேல அவ்வளவு பிரேமடா, அதனால சர்வஞனாக இருந்தும் கர்மபல தாதாவாக இருந்தும் அனைத்தும் அறிந்த ஈஸ்வரத்தன்மையோடு இருக்கின்றனாக இருந்தும், ஆனால் அனைத்தையும் மறந்துவிட்டு உன்னோட சத்தியம் செய்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றேன் என்றால் அது உண்மையில் நான் கொண்ட பிரேமை என்று புரிந்து கொள்ள மாட்டாயா அப்படின்ற அந்த கண்ணனுடைய அந்த வாசகத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. இது நான் சொன்னபடி முடிவு பெறாமல் போகுமாகில் உன்மேல் ஆணை, உன்மேல் ஆணை வைத்தது என்மேல் ஆணை வைத்ததே ஆகிறது. இப்படி ஆணையிட்டு பேசுவது எனக்கு மானக்குறைவு அல்லவா என்றால், ஒருவருக்கொருவர் பிரேமை ஏற்பட்ட பின் அவர்கள் மான அவமானங்கள் கவனத்தில் வைக்க மாட்டார்கள் அல்லவா? பிரபஞ்சத்தை தனக்குள் அடக்கி கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தான் யார் அப்படிங்கிற இந்த விஷயத்த கண்ணன் அழகா சொல்றான். பிரபஞ்சத்தையே தனக்குள் அடக்கி கொண்டு, இப்ப ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக இருக்கிறது யாரு? கண்ணன் மட்டும்தானே. விஸ்வ ஆபாசத்தை, விஸ்வ ஆபாசம் அப்படின்னா மாயையாக விஸ்வமாக விரிந்திருக்கின்றது கண்ணன் அர்த்தம். விஸ்வ ஆபாசத்தை உண்டாக்கி வைத்து ஒட்டுமொத்த உலகமாக இருப்பது யாரு? கண்ணன். தன் ஆజ్ఞையின் பிரபாவத்தால் யமனை ஜெயித்து விட்டு அப்படின்னா, இங்க கண்ணனின் ஆజ్ఞைப்படிதான் யமனை வேலை செய்வான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். யமனை ஜெயித்து விட்டு சத் சங்கல்பனாய் விளங்கும் தேவனையும் லோகத்துக்கு நன்மையை செய்து கொடுப்பதில் அதற்கு தகப்பனாகவும் இருக்கும் நான் என்னத்துக்கு ஆணையிட்டு வைக்க வேண்டும் என்றால், அதாவது நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஹையர் பீயிங்ஸ் வில் நாட் கிவ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பெரிய ஆளுங்க வந்து ப்ராமிஸ், சின்ன பசங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க, வாஸ்தவம் தான். பட் அவ்வளோ பெரிய ஆள் நான் தான் இல்லைன்னு யார் சொன்னது? ஐம் தி ஈஸ்வரா, ஐம் தி சர்வங்கன், நான் தான் அந்த பிரபஞ்சமாகவே இருக்கேன். எனது ஆணையின் கீழ் தான் யமனை வேலை செய்கின்றான். யார் இல்லைன்னு சொன்னது? நான் தான்டா. ஒட்டுமொத்த லோகத்துக்கு நன்மை செய்யும் ஒரு தகப்பனாகவும் இருக்கின்றேன். yet at the same time நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, புரிஞ்சுக்கோ. ஜஸ்ட் ட்ரை டு ஃபீல் தி ஃபீல் ஆஃப் தி கிருஷ்ணா அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது கண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தற்பெருமையின்மை அப்படிங்கிற பேசிஸ்ல தன்னை பெருமை பாராட்டுவது வந்து எவ்வளவு கீழ்த்தரமானது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கண்ணன் தன்னையே பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றான் என்றால் ஜஸ்ட் ஃபீல் இட். நான் ஏன் அப்படி இருந்தும் நான் வந்து உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்
அப்படின்னா உன்மேல் நான் வைத்துள்ள பிரேமையடா. சோ இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? சோ இதுக்கு அப்புறமும் எனக்கு கண்ணனின் அன்பு புரியல, நான் கிருஷ்ணா ஃபீல்ல வாழ மாட்டேன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. சரியா? திஸ் இஸ் வாட் ஹி இஸ் ட்ரைங் டு சே. அடுத்து பாருங்க. நான் என்னத்துக்காக ஆணைத்து வைக்க வேண்டும் என்றால், சொல்வேன் கேள், உன் விஷயமா ஏற்பட்டுள்ள எல்லை கடந்த பிரேமையால் என்னுடைய ஈஸ்வர லட்சணங்களை நான் விட்டொழித்து போய் நீ பூரணமாய் போய் நான் உன்னுடைய ஒரு அம்சமாகிவிட்டேன். என்னங்க செய்யறது? உண்மையில் நான் கொண்ட பிரேமையினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் எனக்கு காணாம போயிடுச்சு. என் கண்ணுக்கு நீ ஈஸ்வரனா தெரியலடா. உன் உனக்கு முன்னாடி நான் ஒரு பார்ட்டா தெரியுறேன், ஒரு பாகமா தெரியுறேன். அதாவது கண்ணன் நம்மளை எல்லாம் பகவான் ஆக்கி அவன் பக்தன் ஆயிட்டான் நம்ம கிட்ட. ஏன்னா பிரேமைங்கிறது அதுதானே. பிரேமைக்கு எங்கெங்க உயர்வு தாழ்வு பார்க்க தெரியும்? அது உள்டாவா தான் பார்க்க தெரியும். பிரேமையின் மிகுதியிலே என் பாவம் இப்படி ஆகிவிட்டது, புரிந்து கொள், அதனால் தான் ஆணையிட்டு சொல்லுகின்றேன் என்று கண்ணன் சொல்லுகின்ற அந்த விஷத்தை மட்டும் இமேஜினே பண்ண முடியலன்னு தோணுது எனக்கு. ஈஸ்வர லட்சணங்களை நான் விட்டளித்து போனதால் நீ பூரணனாக போய் நான் உன்னுடைய ஒரு அம்சமாகிவிட்டேன். அன்றியும் அரசன் கூட தன் அதிகாரத்திற்குட்பட்டவர்களை பார்த்து தன் காரியம் நிறைவேறுவதற்காக ஒருவேளை தன் மேல் ஆணையிட்டு பேசுவதுண்டல்லவா? அப்படியே கூட இதுவும் ஒரு வேலை இருக்கக்கூடாதா? இவ்வளவும் சொல்லிட்டு கண்ணன் மறுபடியும் சொல்றான், ஏய் என் லவ்னால புரிஞ்சுக்க முடியல, அப்படி என்ன லவ் அப்படின்னு இவன் பாட்டுக்கு ரொம்ப பீத்திட்டு இருக்கானே அப்படின்னு உனக்கு ஒரு வேலை தோணுச்சுன்னா வேணா இப்படி புரிஞ்சுக்க, ஏன் நான் ஏன் சத்தியம் பண்ணேன்னு வேணா இப்படி புரிஞ்சுக்க ஏன் என்று சொல்லுகின்றான். ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த அரசன் அவன் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அரசனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நான் ஆணையிடுகின்றேன் அப்படின்னு அவன் மொட்டையா சொன்னாலே போதும். சரியா? ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய ஆணையை நிறைவேற்றித்தான் ஆகணும். ஆனா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 ஆஞ்ஞை இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என் மேல் ஆணையிட்டு சொல்லுகின்றேன், இதை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அரசனே சொல்றதுண்டாம். சரியா? இட் இண்டிகேட்ஸ் தட் ஹவு இம்பார்ட்டன்ட் தட் லா, பர்டிகுலர் லா எது இவ்வளவு முக்கியமானது என்று குறிப்பதற்காக சம்டைம்ஸ் அரசனே சொல்றது இல்லையா? அப்படி வேணா எடுத்துக்க வேண்டா. ஃபீல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட் ஐ டோல்ட். நான் சொல்லி கொடுத்த அந்த கிருஷ்ண உணர்வினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள், அதனுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோ. அதுக்காக நான் சத்தியம் பண்ணேன்னு சொன்னா சொல்றதா கூட என்னை எடுத்துக்க மாட்டியா என்று கண்ணன் அன்பின் மிகுதியிலே அந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கறத நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரிக்வஸ்டையே எப்படி வச்சிருக்கான் அப்படிங்கறத மட்டும் நீங்க நல்லா கவனிங்க. அப்படியே இதுவும் இருக்கக்கூடாதா? அப்போது அர்ஜுனன் பின்வருமாறு சொன்னான். இவ்வளவு நேரமும் கிருஷ்ண உணர்வை எப்படியெல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றான் என்பதை பார்த்தோம். இதுக்கு மேல அர்ஜுனன் ஃபீல் பண்றான். அர்ஜுனன் மாதிரி நாமளாவது அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணுவோமே. ஏன்னா நமக்கு அந்த ஃபீலிங் வரமாட்டேங்குது இவ்வளவு ஃபீலிங் கேட்டதுக்கு அப்புறமும். ஆனா அர்ஜுனன் ஆடி போயிடுறான். என்னடா இது கண்ணன் இப்படி ஃபீல் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் ஆச்சரியப்படும்படி நீர் இப்படி எல்லாம் பேச வேண்டாம் ஐயா. எங்களுடைய காரியம் அனைத்தும் உம்முடைய ஒரு பெயரை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே முடிவு பெறுகின்றதே. அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய நீர் உபதேசம் செய்ய துவக்குகின்றேன். கண்ணா, நான் பூரணன், நீ என் அம்சம், இப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசணுமா? ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியாதா? கிருஷ்ணான்னு ஒரு வார்த்தையை சொன்னா நிறைவேறாத எல்லா விஷயங்களும் நிறைவேறி போகிறது. அப்படிப்பட்ட பூரணம் அல்லவா நீங்கள் எல்லாம் இப்படி பேச வேண்டுமா என்று அர்ஜுனன் தழுதழுக்கின்றான். அதே ஃப்ரெண்ட்ஷிப் உரிமையோட ரொம்பலாம் பேசாதே என்று ஒரு கண்டிக்கவும் செய்கின்றான். அடுத்து, அப்படி உபதேசம் செய்து வைத்தது போதாதென்று நீர் சபதமும் செய்து வைக்கிறீரே, இப்படி நீர் செய்யும் வேடிக்கைகளுக்கு ஒரு மட்டு மரியாதை என்பதே இல்லையா என்று ஆரம்பித்து, தாமரை பூ விகர்சிக்க செய்ய சூரிய பிரகாசத்தின் ஒரு அல்பமான அம்சம் போதுமானதாக இருக்க, சூரியன் தன்னுடைய பிரகாசம் அனைத்தையும் அவற்றிற்கு நித்தியம் செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றான் அல்லவா? இப்படி இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போகுது. எனக்கு இதுக்கு மேல படிக்க முடியல. இப்படி என்னை துதிப்பதற்கு இது சந்தர்ப்பம் அல்ல என்று சாரி, இங்க நேரத்தை இங்க போயிடுவேன். உன்னுடைய ஔதாரியத்திற்கு நிமித்தம் ஒன்று இருக்க வேண்டிய அனாவசியம் என்று சொல்லும்படியா இருக்கு. இப்படி அர்ஜுனன் சொன்னதை கேட்டு பகவான் பின்வருமாறு சொன்னார். அதாவது ஒரு சின்ன ஒரு துளி
சன்லைட் பட்டாலே தாமரைப்பூ விகசிச்சிடும். ஆனா நீ அப்படியா பண்ணிட்டு இருக்க, ஒட்டுமொத்தமா அன்பை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா என்று இவன் வர்ணிக்க ஆரம்பிக்கும் போது கண்ணன் தடுத்து வைக்கிறான். போதும் போதும், நீ பாட்டுப்பா, பேசுனது நான் பேசுறது நீ கேள்றா. டேய், நான் என்ன ஃபீல்ட்ல பேசிட்டு இருக்கேன் அதை நீ ஃபாலோ பண்றா, போதும்டா. நீ என்ன புகழ்றாதடா, நான் என்ன ஃபீல்ட்ல இருக்கேன், என்ன என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கு நீ ஃபாலோ பண்ண மாட்டியா என்று மீண்டும் அந்த கண்ணன் அந்த இடத்துல கையை மறிக்கின்றான். இங்கே பேச வேண்டியதாய் நேர்ந்த விஷயம், என்னை அடைவதற்கு ஏற்பட்ட உபாயம் இது ஒன்றே என்பதே. உப்பு சமுத்திரத்தில் விழுந்து க்ஷணத்திலேயே தனஞ்சயா அது அத்துடன் கடந்து ஒன்றுபட்டு போகாமல் தனித்திருக்க அதற்கு வழி இல்லாமல் போகிறதல்லவா? அப்படியே எல்லா விஷயங்களிலும் என்னை நீ பூஜித்துக் கொண்டிருந்தால் நீ முழுமையும் நான் ஆகி போய் உன்னுடைய அகங்காரம் இருந்து நிற்காமல் உண்மையாகவே நீ நானே ஆகிவிடுவாய். சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கொடா, நீ என்ன புகழ்றதா அப்புறமா வச்சுக்கடா என்று இந்த கண்ணன் இந்த இடத்துல பேசி முடிக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை எல்லோரும் அனுபவியுங்கள்.